இன்னைக்கு வெண்டைக்காய் போட்டு நம்மளுக்கு புளிக்குழம்பு செய்யலாமா? வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் தேங்காய் நல்லா வணக்கிட்டு எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு மலை வெங்காயம், ஒரு தக்காளி போட்டு வணக்கிட்டு அதை வணங்கி வரும்போது வெண்டைக்காய் ஒரு 10 கட் பண்ணி அதிலே போட்டுருங்க. அதிலே போட்டு நல்லா வணக்கணும். நல்லா வணங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் புளி ஊற வச்சுருங்க. புளி ஊற வச்சுட்டு இதெல்லாம் வணக்கி எடுத்து ஒரு தட்டத்தில் கொட்டி வச்சுருங்க. கொட்டி வச்சுட்டு இந்த புளி கரைச்சி அந்த பாத்திரத்தில் ஊற்றிடுங்க. எந்த பாத்திரத்தில் குழம்பு வைக்கிறீங்களோ அதில் ஊற்றிடுங்க. அப்புறம் கொஞ்சம் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதி வரும்போது வெண்டைக்காய் வணக்கி வச்சதை எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் தேங்காயும் இந்த சின்ன வெங்காயத்தை அரைச்சி பெருங்காயத்தூளும் போட்டு அரைச்சிருங்க. அரைச்சிட்டு அதில் கரைச்சி ஊற்றிடுங்க. கரைச்சி ஊற்றி ஒரு கொதி வந்தது இறக்கி வச்சு தாளிப்புக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் கடுகு, வெந்தயம், ஜீரகம் எல்லாம் போட்டு வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிருங்க. கைஸ், நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அம்மா ரொம்ப டேஸ்டா செஞ்சிருக்காங்க கைஸ். செம்மையா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.